நீங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே ஆக்சுவல் நியூஸ் ஹெட்லைன்ஸ் ஓவர் த லாஸ்ட் 2-3 months. எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணலாமா, ஸ்டாப் பண்ணலாமா, இந்த கேள்வி பல இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த வருஷம் கண்டிப்பாக வந்திருக்கும். லாஸ்ட் 2 yearsல நிஃப்டி 50 அரௌண்ட் 24,000 ரேஞ்சிலே தேக்கம் அடைஞ்சிருக்கு. இது ஒரு டிராஃபிக்கில் ஸ்டக்கான ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கலாம். பட் இந்த சேனலில் we don't deal in feelings or emotions, only data. So now let us look at the data. நம்ம லாஸ்ட் 25 years historical dataவை எடுத்து பார்க்கலாம். In 3 time frames, Nifty gave 0% returns. February 2000 to December 2003, 3 years, 10 months. Jan 2008 to Feb 2014, 6 years, 2 months. November 2010 to Feb 2014, 3 years, 4 months. இந்த மினிமம் 3 yearsக்கு மார்க்கெட் எங்கேயுமே போல. நினச்சி பாருங்க, நீங்கள் ஜான்வரி 2008 அப்போ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 6 years கழிச்சு உங்கள் 1 lakh வளராமல் அப்படியே 1 lakh-ஆகவே இருந்திருக்கும். ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். இதே டைம் ஃப்ரேமில் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் மந்த்லி 10,000 எஸ்ஐபியாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா என்னவா இருக்கும்? வாங்க பார்க்கலாம். If you had invested 10,000 from Feb 2000 to December 2003, உங்கள் 4,60,000 investment would have become 7,49,000 and XIRR of over 25% per annum. January 2008 Feb 2014 வரைக்கும் SIP 10,000 per month பண்ணியிருந்தீங்கன்னா your 7,40,000 investment would have become 9,46,000, XIRR of 7.93% per annum. 5th November 2010 to 28th Feb 2014, monthly 10,000 SIP பண்ணியிருந்தீங்கன்னா your 4 lakh investment would have become 4,51,000, XIRR of 7.25% per annum. Nifty essentially gave 0% returns in these time frames, but SIP gave positive returns. அதுவும் 2000 to 2003 time frameல it gave very high returns. இது எப்படி சாத்தியம்? We know that SIP automatically when the market is up it buys lower units, when market is down it buys more units. இது தியரட்டிக்கலாக நமக்கு தெரியும், but this is a practical illustration of the power of SIP. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறது எல்லாமே ஆக்சுவல் டேட்டா புல்ட் ஃப்ரம் த NSE வெப்சைட், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட். லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், நீங்களே போய் செக் பண்ணலாம். ஓகே, நம்ம பார்த்தது எல்லாமே இப்போது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. பட் ஃப்யூச்சரில் என்ன ஆகும்? ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னு யாராலுமே சொல்ல முடியாது. However, I saw this news article from Reuters, that is the most premier news agency in the world. I saw this article on July 1st, 2026, அதாவது yesterday as I'm filming this video. இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா, now that oil shock and rupee shock has receded, foreign investors may come back to India. லாஸ்ட் 2 yearsல இந்தியன் மார்க்கெட் அடிவாங்கின முக்கிய காரணம் FIIs are focusing on other emerging markets like South Korea, Taiwan, China and so on. Now there is a possibility that they may come to India. Again, this is a news article. Future எப்படி போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம லாஸ்ட் 1 month ட்ரெண்ட் எடுத்து பார்த்தோம்னா, இந்தியன் ருபி has stabilized around 95 rupees against the dollar. ஒரு 2 months முன்னாடி it looked like $1 will become 100 rupees. Now it has actually stabilized to 95. Crude oil price this month it's dropped from $100 to close to $70. Now let us look at the actual stock markets. Nifty 50 has gone up by 3.65% in the last 1 month. இதே time periodல Taiwan index has gone up by only 2.42%. Kospi, South Korea index has actually gone down by 6.38%. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ராய்டர்ஸ் ஆர்டிக்கலோட இந்த டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது இட் லுக்ஸ் லைக் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஸ்லோலி மூவிங் பேக் டு இந்தியா. ஏன்னா தாய்வான் அண்ட் சவுத் கொரியா
were the best performing markets last year, mainly based on AI trade and semiconductors. Now it looks like that is cooling down and investors are slowly moving back to India. நவ் உங்களுக்கு நான் பாஸ்டையும் சொல்லிட்டேன், ஃப்யூச்சர் எப்படி போக போகுதுன்னு we are getting some indications. உங்கள் பணத்தை நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஐ வில் டெல் யூ மை பிளான். மை பிளான் இஸ் வெரி சிம்பிள். 5 இயர்ஸ்க்கு எனக்கு தேவைப்படுற பணத்தை நான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட மாட்டேன், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் இட் அவுட் ஆன் அன் எமர்ஜென்சி. 5 to 7 years, I will not touch that money. Second, when the market is down or going sideways, I don't withdraw my investment and I don't stop my SIP. I let it continue. ஏன்னா நான் பார்த்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கு, whenever the markets are going down, it is good to continue with my SIPs. Finally, when the profits are up, when the markets are up, I book profits. Market up ஆகும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகி I don't go and put in more money. I try to take out some money, not fully, but எனக்கு என்ன தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டை I take out when markets are at highs. For example, the US stock market, S&P 500 is now at an all-time high. நான் வந்து S&P 500 index fundல 5 yearsக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன். Now my investment has doubled, so I have booked profits. Similarly, when Nifty 50 goes above 26,500, I will book profits. This is my plan. இந்த சேனலில் I never give advice. I don't tell you what to do with your money. I will show you data and I will show you my plan. Based on that, you can make your own decision. இந்த அப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, please like and subscribe. I will see you in my next video. Bye-bye.